ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டேன். இந்தியா வந்துட்டு 10 எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. என்னடா எலெக்ஷன் நாளையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க, வெயில்னால. என்னடா சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா, இந்தியன் மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் IMD இப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஸோ இவங்க வந்துட்டு வெதர் கண்டிஷனை பத்தி ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ரிப்போர்ட்ன்றது இந்தியா கவர்மெண்ட்டுக்கு கொடுப்பாங்க. அவங்க வந்துட்டு சமீப காலமா இப்போ ஒரு ரிப்போர்ட் வந்துட்டு லாஸ்ட் வீக் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னாக்கா, அடுத்த வாரம் அதாவது ஏப்ரல் லாஸ்ட் வீக்ல இந்தியால நிறைய இடங்கள்ல, முக்கியமா சவுத் இந்தியால தெலுங்கானா, ஆந்திரா, புதுச்சேரி, தமிழ்நாடு, கர்நாடகா இந்த ஒரு 5 மாவட்டங்கள்ல கிட்டத்தட்ட அடுத்த வாரம் 42 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெயில் இருக்கும். ஸோ ரொம்ப பெரிய ஒரு வெயில் தாக்கம்ன்றது சவுத் இந்தியால இருக்கும். ஸோ எல்லாருமே கொஞ்சம் அலர்ட்டா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு வார்னிங்குமே, அது கூடவே இந்த வெயில்ல இருந்து எப்படி நம்ம தற்காத்து கொள்ளலாம் அப்படின்றத சொல்லி சில அட்வைஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பத்தி தான் இந்த ஒரு வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். 42 டிகிரி செல்சியஸ்னா இது மற்ற நார்மலா ஆஸ்யூஷலா இருக்கிற டெம்பரேச்சரை விடவே அதிகம். அது எந்த அளவுக்கு அதிகம் அப்படின்றது கம்ப்ளீட் டீட்டெயிலா வழக்கம் போல 10 நிமிஷத்துல ஸ்கிராச்ல இருந்து இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்ப இது போல அவேர்னஸான சில விஷயங்கள் நீங்களுமே தெரிஞ்சுக்கணும். சும்மா ஒரு ஆஸ் எ ஃப்ரெண்டா ஒரு விஷயத்த சொன்னா நீங்க புரிஞ்சுப்பீங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இந்த ஒரு வீடியோவா இருக்க போகுது. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு விஷயம் பண்ணிங்க. நம்ம சேனல்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாருக்குமே இந்த வருஷத்துக்குள்ள 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்றது தான் நம்மளோட கோல். இப்போ ஆல்மோஸ்ட் 700+ தாண்டி போய்கிட்டு இருக்கோம். ஸோ இன்னும் ஒரு 300 சம்திங் தான் தேவைப்படுது. ஸோ 200 சம்திங் தான் தேவைப்படுது. ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட்டா சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு விஷயத்த காமிச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியன் மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் IMD அப்படின்றது நம்ம ஷார்ட் ஃபார்ம்ல சொல்லிக்கலாம். இந்த IMD வந்துட்டு வெதர் ரிப்போர்ட்ஸை வந்துட்டு கொடுப்பாங்க. அதுல வந்துட்டு எங்க மழைலாம் பெய்யும், எங்கெல்லாம் பயங்கரமான வெயில்லாம் அடிக்கும் அப்படின்றது ஒரு விஷயத்த சொல்ற ஒரு டிபார்ட்மெண்ட் தான் இந்த IMD. சரி, இப்போ இந்த IMD வந்துட்டு கடந்த ஒரு வாரத்துல ஒரு ரிப்போர்ட்ன்ற ஒரு விஷயம் கொடுத்தாங்க. ஸோ நார்த்தன் இந்தியாலையும் சவுத்தன் இந்தியாலையுமே வந்துட்டு என்ன மாதிரி ஒரு விஷயங்கள் அடுத்த வர மே அண்ட் ஏப்ரல் லாஸ்ட் வீக் என்னென்னலாம் நடக்கும் அப்படின்றத சொன்னாங்க. பட் அதுல போன வாரம் வீக் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்துட்டு அடுத்த ஒரு ஏப்ரல் 18 இருந்து ஏப்ரல் எண்டு வரைக்கும் அடுத்த லாஸ்ட் 4th வீக் ஏப்ரல்ல வந்துட்டு பயங்கரமான வெயில் வந்துட்டு சவுத்தன் ரீஜன்ல இருக்கும்பா. முக்கியமா கர்நாடகால, தமிழ்நாடுல, ஆந்திரா, அப்புறம் வந்துட்டு தெலுங்கானா, புதுச்சேரி இந்த இடங்கள்லாம் வந்துட்டு கிட்டத்தட்ட 42 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெயில் வந்துட்டு கொளுத்த போகுது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. சரி, இது வந்துட்டு அதிகமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிகம் தான். ஆஸ் யூஷுவலா வந்துட்டு தமிழ்நாடு அதாவது சவுத்தன் ரீஜன்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா 38 டிகிரி செல்சியஸ் தான் வந்து ஆஸ் யூஷுவலா நம்ம டெம்பரேச்சரா வந்துட்டு ஃபீல் பண்ணியிருப்போம். ஸோ இதுதான் வெயிலோட டெம்பரேச்சர் 38-39 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லி. பட் இது வந்துட்டு வேற ஒரு ஸ்டேட்டோட வேரியேட் ஆகும். ஸோ டிபெண்டிங் ஆன் த கிளைமேட் சேஞ்ச். ஸோ கர்நாடகால டிஃபர் ஆகலாம், தமிழ்நாடுல டிஃபர் ஆகலாம், இந்த மாதிரி ஒரு டிஃபர் ஆகலாம். பட் அடுத்த ஒரு வாரத்துக்கு அடுத்த வாரம் ஃபுல்லாவே வந்துட்டு ரொம்ப வெப்பமான ஒரு வாரமா தான் இருக்கும். ஹீட் வேவ் பயங்கரமா இருக்கும். ஸோ ஆஸ் யூஷுவலா விடவே கிட்டத்தட்ட 42 டிகிரி செல்சியஸ். ஸோ அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட 5 டிகிரி செல்சியஸா வந்துட்டு அதிகரிக்க போடுது அடுத்த வாரம் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னாங்க. சரி, இது சவுத்தன்ல சொல்லிட்டாங்க. நார்த்தன்ல என்ன அப்படின்றது பார்த்தோன்னா, நார்த்தன்லயுமே வந்துட்டு இந்த ஒடிசா, ஜார்க்கண்ட், டெல்லி, இந்த மும்பை இந்த மாதிரி இடங்கள் எல்லாமே வந்துட்டு சேம் இதே போல 42க்கும் மேல வந்துட்டு செல்சியஸ் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இன்னும் மேவே வரல, மே மந்தே வரல. பட் ஏப்ரல்ல இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு செல்சியஸை வந்துட்டு ரீச் பண்ண போது நம்ம நாட்டோட வெப்பம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இன்னும் அதை விட இன்னும் கொஞ்சம் டாப்ல இந்த அசாம், குளிர் பிரதேசத்துல எல்லாம் போனோம்னா அங்க மழைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ மழை பெய்யுமா? ஸோ அங்க ஒரு சைடு மழை பெய்யும், இங்க வந்துட்டு சவுத்தன்ல பாத்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு வெயில் கொளுத்தும் இந்த ஒரு ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க. இதோட தொடர்ச்சியா இந்த ரிப்போர்ட்டுக்கு என்னங்க வந்துட்டு மற்ற ஸ்டேட்ல இருக்கிற ஸ்டேட் கவர்மெண்ட், உதாரணத்துக்கு ஒடிசா கவர்மெண்ட் வந்துட்டு சில அட்வைசஸ் வந்து அவங்களோட பொதுமக்களுக்கு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னாக்கா, இந்த ஒரு ஒடிசா மாவட்டத்தில் இருக்கிற எல்லா ஸ்கூல்ஸுமே வந்துட்டு ஏப்ரல் 18 இருந்து ஏப்ரல் 20 கிட்டத்தட்ட 3 நாளைக்கு ஸ்கூல்ஸ் எல்லாமே லீவ் விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த ஒரு IMD ரிப்போர்ட் படி வந்துட்டு ஒடிசால இந்த 3 நாள் அதிகமா வெயில் இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க.
அந்த ஒரு நாட்களுக்கு மட்டும் அந்த ஒரிசா கவர்மெண்ட் இருக்கிற எல்லா ஸ்கூலையுமே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன்னா இப்போ ஸ்கூல்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சுதான் எல்லா குழந்தைங்களுமே எக்ஸாம் ஆனலைசம் முடிச்சுட்டு இந்த கோச்சிங் கிளாஸ் ஸ்பெஷல் கிளாஸ் அப்படி நம்ம ஊர்லயே நடக்கிறது தான். ஸோ அந்த மாதிரி இருக்கிற கிளாஸஸ்க்கு போகிற எல்லா குழந்தைங்களும் ஸ்கூல் ஓப்பன்ல இருக்கு இல்லையா, ஸோ அதனால உடனடியாக அந்த 3 நாள் க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நேத்துல இருந்து க்ளோஸ் செய்யப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா அதே ஒரிசா கவர்மெண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு வந்துட்டு சில அட்வைஸ் கொடுக்குறாங்க. நீங்க தேவையில்லாத விஷயத்துக்கு வெளியில வராதீங்க. இன்கேஸ் அப்படி ஏதாச்சும் ஒரு வேலைகள் அவசரமா இருந்தா ஒரு பிளான் ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. 4 மணி ஈவினிங் 4 மணிக்கு மேல வெளியில போகிற மாதிரி பாத்துங்க. அதே போல காலையில 9 மணிக்குள்ள வெளியில போயிட்டு வர மாதிரி வீட்டுக்குள்ள வர மாதிரி பாருங்க அப்படின்னு சொல்லி சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு ரொம்ப வயசானவங்களுக்கு அந்த நாட்டு கவர்மெண்ட் வந்துட்டு சின்னதா ஒரு அட்வைஸ் கொடுத்திருக்காங்க. இந்த ஐஎம்டி ரிப்போர்ட் படி இது எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்லயுமே இந்த ஒரு அட்வைஸ் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு வந்துட்டு கொடுக்கப்படுது. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிற நேரத்துல வந்துட்டு இப்போ ஐஎம்டி வந்துட்டு என்ன ஒரு விஷயம் வந்துட்டு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க இந்த வெயில்ல இருந்து நம்ம தற்காத்துக்கிறதுக்காக அப்படின்றது சொன்னோம்னா, அவங்க வந்துட்டு சில வழிமுறைகளை சொல்லியிருக்காங்க. இப்போ எப்படி கொரோனால வந்துட்டு சோசியல் டிஸ்டன்சிங், மாஸ்க் போடுங்க அப்படின்றது, வேக்சின் போடுங்க அப்படின்றது சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ அதே போல இந்த ஒரு ஹீட் வேவ் கிட்ட இருந்து நம்ம தற்காத்து கொள்றதுக்காக சில வழிமுறைகளை சொல்லியிருக்காங்க. அது என்ன ஃபர்ஸ்ட்னு பாத்தீங்கன்னா, எங்கேயாவது நீங்க வெளியில போறீங்க அப்படின்னாக்கா லைட் வெயிட்டா இருக்கிற ட்ரெஸ்ஸை போடுங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாங்க. லைட் வெயிட் ட்ரெஸ்னா ஒரு ஷர்ட் ஒரு பேண்ட், ஜீன்ஸை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது ரஃப்பான துணி இல்லையா. ஸோ அதே போல டிஷர்ட்ஸோ ஷர்ட்ஸோ போடுறோம்னா நம்ம அதை வந்துட்டு ரொம்ப ரஃப்பான துணியில இல்லாம நைஸான துணியில போட்டுக்குங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாங்க. ஏன்னா சில பேர் அடிக்கிற வெயில்ல ஹுட்டி போட்டிருப்பாங்க, அடிக்கிற வெயில்ல உள்ள ஒரு டிஷர்ட்டே வெளியில ஒரு ஷர்ட்னு போட்டிருப்பாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்களை சுத்தி இருக்காங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்க பேரை வந்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க, படிச்சு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவங்கள மாதிரி ஆட்கள் எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி அடுத்த ஒரு வாரத்துக்குலாம் வந்துட்டு அந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் பண்றதெல்லாம் ஸ்டாப் பண்ணி சிம்பிளா கொஞ்சம் லைட் வெயிட்டா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிற மாதிரி போடுங்க அப்படின்ற ஒரு அட்வைஸ். ரெண்டாவது அட்வைஸ் என்னன்னா, எல்லாரும் லைட் கலர்ல ட்ரெஸ் போடுங்க. உதாரணத்துக்கு ஒயிட்டு, சாண்டலு, பிங்க் இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாமே வந்துட்டு லைட் கலர்ஸ், ஸ்கை ப்ளூ கலர்லாம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி கலர்ஸ் காட்டன் ஷர்ட்டோ காட்டன் பேண்டோ, லேடிஸும் அதே மாதிரி காட்டன் சாரி இந்த மாதிரி வந்துட்டு வெயிலுக்கு வந்துட்டு போட்டுட்டு போங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. சில பேர் வெயிலுக்கு தான் கருப்பு சட்டை போடுவாங்க, நேவி ஷர்ட் போடுவாங்க, இந்த மாதிரி ஆட் கலர்ஸ் எல்லாத்தையுமே போடுவாங்க. அந்த கலர்ஸ் எல்லாமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கங்க. அது மூணாவது விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க எங்க போனீங்கன்னாலும் கேப் இல்லைன்னா கொடை எடுத்துட்டு போங்க. முக்கியமா வயசானவங்க கொடையை கண்டிப்பா எடுத்துட்டு போங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி வந்துட்டு இந்த 3 விஷயத்தையுமே வந்துட்டு எல்லாருமே கடைபிடிக்கணும் தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் இந்த கொடை விஷயம் பெரியவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா தரப்பு மக்களுமே யூஸ் பண்ணணுன்றது தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த ஒரு வெயிலுக்கு கொஞ்சம் டைட்டான ஜீன்ஸோ பேண்ட்டோ இல்லைன்னா டைட்டான ஷர்ட்டோ போடாமல் கொஞ்சம் ஃப்ரீயான ஷர்ட் பேண்ட்ஸ் யூஸ் பண்ணுறது, காட்டன் ஷர்ட் காட்டன் பேண்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுலாம் கொஞ்சம் நல்ல விஷயம். அதே போல் வந்துட்டு லைட் கலர்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் தான். பட் இது அடுத்த ஒரு வாரத்துக்கு மட்டும் இல்லைங்க, மே முடிகிற வரைக்கும் இது யூஸ் பண்ணிங்கனாலுமே நல்லது தான். இதோட தொடர்ச்சியாக வந்துட்டு சில பேர் கேட்கலாம், அப்பா நான் வந்து வீட்டில் ஏசியில் தான் இருக்கிறேன், என்னோட வேலையும் நான் ஏசியில் தான் பண்ணுறேன், ஸோ அதனால எனக்கு வெயிலாம் பெருசாக தெரியாது, நான் காலைல போயிட்டு ஈவினிங் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் ஏசி யூஸ் பண்ணாலும் அடுத்த 2 வருஷத்துக்கு அப்புறமா அதுல வர கார்பன் எமிஷன் உங்க தலையில தான் வந்து விழும் அப்படின்றது தான் நான் சொல்ல வரேன். ஏன் அப்படின்னாக்கா, இன்னும் உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னாக்கா வந்து நம்ம ஏசி யூஸ் பண்றது ஒரு எலக்ட்ரிசிட்டி சைட்ல இருந்து. நம்ம எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்றோம் அப்படின்னாக்கா நம்ம ஏதோ ஒரு மூலையில ஒரு கோல் வந்துட்டு ஒரு மின் ஆலைகள்ல அது எரிக்கப்பட்டு அது எலக்ட்ரிசிட்டியா மாறுது. அந்த ஒரு எலக்ட்ரிசிட்டியா மாறும்போது அதுல இருந்து புகைகள் அதிகமா வரும். அந்த ஒரு புகைகள் கார்பன் எமிஷனா மாறும். கார்பன் எமிஷனா மாறிச்சுன்னா கிளைமேட் சேஞ்சுன்றது ஒண்ணு வரும். அந்த கிளைமேட் சேஞ்ச் தான் இன்னைக்கு நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். இந்தியாவுக்கு இந்த ஒரு ஹீட் வேவ்ன்றது வரப்போகுது. இப்போ இந்த வாட்டி வந்துட்டு நம்ம ஒரு ஹீட் வேவ் அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா, இப்போ நீங்க ஏசி யூஸ் பண்றதுனால கிடையாது. இதுக்கு முன்னாடி ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி ஏசிஸோ இல்லை நிறைய கார்பன் எமிஷன்ஸோ நம்ம அதிகமா பண்ணியிருக்கோம். அந்த ஒரு விஷயம் கிளைமேட் சேஞ்ச் ஆகி இன்னைக்கு நமக்கு அந்த ரிசல்ட்ன்ற ஒரு விஷயம் காட்டுது. ஸோ அதுதான் சொல்றேன், நம்ம ஏசி யூஸ் பண்ணா இப்போதைக்கு நல்லா இருக்கும், அடுத்த 2 வருஷத்துக்கு அப்புறமா அது நம்ம தலையில தான் வந்து விழும். ஸோ இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. ஏன் அப்படின்னாக்கா, இதுதான் கர்நாடகாலையுமே நடக்குது. ஏன்னா கர்நாடகால போன மாசத்துல இருந்தே தண்ணின்ற ஒரு விஷயம் நிறைய பற்றாக்குறைன்றது இருக்கு. அதிக அளவுக்கான இதே ஹீட் வேவ் அந்த கர்நாடகால வந்துட்டு இருந்துகிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு இப்போ கர்நாடகால என்ன ஒரு சிச்சுவேஷன் தெரியுமா, அங்க தண்ணி இல்லை அப்படின்ற ஒரு இதுனால நிறைய ஹோட்டல்ஸ்ல
வெறும் பேப்பர்களால செய்யப்பட்ட தட்டுகள் யூஸ் பண்றாங்க. கவர்மெண்ட் அட்வைஸ் பண்ணிருக்கு, நீங்க தட்டு கழுவுறதுக்கு தண்ணி யூஸ் பண்ணாதீங்க, வீட்லயும் சரி ஹோட்டல்லயும் சரி. அதுக்கு பதிலா நீங்க தட்டை சாப்பிட்டீங்கன்னா அது டிஷ்யூ பேப்பர்ல வச்சு நீங்க துடைச்சிடுங்க அப்படின்ற சில அட்வைஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க வாட்டரை சேவ் பண்ண. ஓகேங்களா? ஸோ அதை தாண்டி வந்துட்டு இல்லைன்னா யூஸ் அண்ட் த்ரோ பிளேட்ஸ் யூஸ் பண்ணுங்க அப்படின்றத சொல்றாங்க. இன்னொன்னு ஒரு பக்கம் வந்துட்டு ஏசில வேஸ்ட் வாட்டர் எல்லாம் வரும் பாருங்க, அந்த வாட்டரை பிடிச்சி வச்சுட்டு தண்ணி இல்லைன்ற ஒரு காரணத்துக்காக வேற ஒரு விஷயத்துக்கு அந்த வாட்டரை ரீசைக்கிள் பண்ணி யூஸ் பண்றாங்க. 1 லிட்டர் கேனு கிட்டத்தட்ட இன்னைக்கு நம்ம இங்க 30 ரூபா 40 ரூபா கொடுத்து வாங்குறோம், 100 ரூபாய் கொடுத்து வாங்குற அளவுக்கு சூழ்நிலை இருக்கு கர்நாடகால. ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த சம்பவம் ஒரு மாசத்துக்கு முன்னாடி கர்நாடகா பார்த்துட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் தண்ணியை சேவ் பண்ணுவோம், முடிஞ்ச வரைக்கும் எலக்ட்ரிசிட்டி எந்த அளவுக்கு கம்மி பண்ணுன்றதையும் கம்மி பண்ணிக்கலாம். அதை தாண்டி வெயில போகிறது கொஞ்சம் அவாய்டுன்ற ஒரு விஷயம் இதுல பண்ணிக்கலாம். ஸோ என்னதான் சொன்னாலும் சில விஷயங்கள் நம்ம அவாய்ட் பண்ண முடியாது எலக்ட்ரிசிட்டியில, பட் இருந்தாலும் தேவைக்கு அதிகமா யூஸ் பண்ண வேணாம் தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இதோட தொடர்ச்சியா என்னோட ஒரு சின்ன ஒரு ரெக்வஸ்ட் இந்த வீடியோல, இந்த ஒரு வெயில் அடுத்த ஒரு வாரத்துக்கு 42 டிகிரி செல்சியஸ்ல கொளுத்த போகுதுன்றது தெரிஞ்சு போச்சு. ஸோ பயங்கரமான ஒரு வெயில் தான். ஸோ நம்ம சேஃப்டியா இருக்கும், நம்மளை சுத்தி இருக்கிறவங்க சேஃப்டியா இருக்கும் அப்படின்றது மட்டும் நினைக்காதீங்க. நமக்காக வேலை செய்யறவங்க, அதாவது ஃபுட் டெலிவரி எடுத்துட்டு வரவங்க, இல்லை நம்மளை பார்க்க வர்றதுக்கான சேல்ஸ் பர்சனா இருக்கட்டும், இல்ல நம்ம ஏதோ ஒரு வீடு கட்டுறோமோ ஏதோ ஒரு விஷயங்கள் பண்றோமோ அதுக்கு கொளுத்து வேலை பண்றவங்க, இவங்க எல்லாரோட வேலையுமே வெயில்ல தான் இருக்கும். அடுத்த ஒரு வாரத்துக்கு பயங்கரமான வெயில் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சும் நமக்காக ஃபுட் எடுத்துன்னு வரவங்களோ, இல்ல நமக்காக யாரோ ஒருத்தவங்க சேல்ஸ் பர்சன்ஸ் யாராவது வராங்களோ, இல்ல நம்ம வீடு கட்டத்துக்கு யாராச்சும் அங்க கஷ்டப்படுறாங்களோ கொளுத்து வேலைக்காக, அவங்களுக்காக முடிஞ்ச தண்ணியாவது நம்ம கொடுப்போம். அப்படி இல்லைன்னா ஒரு 10 ரூபாய் ஜூஸ் இருக்கு, யாராச்சும் நம்ம தேடி எடுத்து வந்து ஃபுட்டு தராங்களா, இல்லை நம்ம யாராவது தேடி வந்து நம்ம சேல்ஸ் பர்சன் நம்ம மீட் பண்ணாங்க, நம்ம ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஒரு ஜூஸ் எடுத்து நம்ம ஒன்று கொடுப்போம். ஸோ இது ஒரு ரெக்வஸ்ட்டாக நான் சொல்கிறேன், பிடிச்சிருந்தா பண்ணுங்க, இல்லைன்னா ஃப்ரீயாக விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் இதெல்லாம் பண்ணால் ஏன்னா நம்ம சேஃப்டியாக இருக்கும்ல, நம்ம சுற்றி இருக்கவங்க சேஃப்டியாக இருந்தால் மட்டும் போதுமா? ஸோ நமக்காக வேலை செய்கிறவங்களும் நமக்காக சில விஷயங்கள் செய்கிறவங்களையுமே கொஞ்சம் நம்ம பார்த்துக்கிட்டா நல்லா இருக்கும் தான் இந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், சின்ன ஒரு ரெக்வஸ்ட் தான். முடிஞ்சா பிடிச்சா ஃபாலோ பண்ணிக்கோங்க, மற்ற எதுவும் இல்லை. சரி, இதுதான் இந்த ஹீட் வேவ் அடுத்த ஒரு வாரத்துல வந்து 42 டிகிரி செல்சியஸை வந்துட்டு ஃபேஸ் பண்ண போது. ஸோ உஷாரா இருங்க. எந்த ஒரு பிளான் நீங்க பண்றதா இருந்தாலும் ஆஃப்டர் 4 PM அப்புறம் சாயந்தரம் 4 மணிக்கு மேல பண்ணுங்க. அதே போல காலையில 9-10 மணிக்குள்ள பண்ணிட்டு வீட்டுக்குள்ள வந்துருங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வெயில் பிட்வீன் காலையில 10 மணில இருந்து ஈவினிங் 4 மணி வரைக்கும் பண்ற வேலைகள் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிங்க அப்படின்றது தான் சொல்றேன். ஸோ சேஃப்டியா உங்க வீட்டில் இருக்கவங்கள பார்த்துக்கோங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நானும் கடையை மூடிட்டு கிளம்புறேன். இந்த வீடியோ இன்ஃபர்மேஷனாகவும் அவேர்னஸாகவும் இருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு அனுப்பி விடுங்க. அப்போதான் இந்த ஹீட் வேவ் அடுத்த ஒரு வாரத்தில் எந்த அளவுக்கு சீரியஸா இருக்குன்றது அவங்களுமே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஷேர்ன்ற ஒரு விஷயம் பண்ணிட்டு பிடிச்சிருந்தா லைக்குமே பண்ணிக்கோங்க. நீங்க தெரிஞ்சுக்கணும், மற்றவங்களும் இந்த வீடியோ தெரிஞ்சுப்பாங்க நீங்க லைக் பண்றது மூலியமா. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நானும் கடையை மூடிட்டு கிளம்புறேன். அண்ட் தென் பை பை ஏபி.